என்னாச்சு? என்னாச்சு? என்ன இது? ஏன் ஓடுறாங்க? ஓடுங்க! நிக்காதீங்க! என்னாச்சு? சீக்கிரம் ஓடுங்க, யாரும் நிக்காதீங்க! சீக்கிரம் போங்க! என்ன வர கூட்டமா இருக்கு? சீக்கிரம் போங்க! சீக்கிரம் வாங்க! வேகமா வாங்க! எல்லாரும் வாங்க! சீக்கிரம் எல்லாரும் கீழ வாங்க! சீக்கிரம் ஓடுங்க! உள்ள வாங்க! உள்ள வாங்க! இது வெடிச்ச மாதிரி இருந்துச்சுல? என்ன வெடிச்சிருக்கு? இருங்க இங்கே இருங்க. அங்க போவாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பயப்படாதீங்க இருங்க. சார் யாரும் கிட்ட போவாதீங்க. கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க பாருங்க. அப்படின்னா அந்த மிரட்டல் உண்மைதானா? அது வெறும் ஜோக் இல்லையா? ஆனா சார் இது யாரு? எனக்கு என்னவோ சூசைட் பாம்பரா இருப்பான். சிஐடிக்கு கால் பண்ணு. இதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கிற அளவுக்கு பாடியில மிச்சம் மீதி எதுவுமே இல்ல. பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு, அழுகி போச்சு. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். இல்ல, முயற்சி பண்றேன். முதல்ல இந்த எலும்புகள் மேல கொஞ்சம் கொஞ்சம் சதை பிடிப்புகள் இருக்குல்ல, அந்த மசில் டிஷ்யூஸ் இருக்கு, அதை செக் பண்ணி க்ளீன் பண்றேன். ஓகே. ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் தயா. இப்போதைக்கு நான் இந்த பாடியை லேபுக்கு எடுத்துட்டு போறேன். சார், எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜ்க்கு ஒரு பிளாக்மெயில் கால் வந்திருக்கு. காலா? பாம் த்ரெட் சார். யாரோ ஸ்டாஃப் ரூம் வாலில் பெயிண்டில் எழுதி வச்சுருக்காங்க, காலேஜை க்ளோஸ் பண்ணி இல்லை பாம்பை பிளாஸ்ட் பண்ணுறோன்ட்டு. காலேஜையே வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டியிருக்கான்னா அப்புறம் எப்படி இந்த சின்ன பிளாஸ்ட்டு? ஒருவேளை தன்னோட மிரட்டல் நிஜம்னு நிரூபிக்க செஞ்சுருக்கலாம். இது எந்த மாதிரியான பாம்? எந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆனாலும் அங்க நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும், பால் பேரிங் கிடைக்கும், இரும்போட சின்ன சின்ன பீசஸ் கிடைக்கும், கண்ணாடி கிடைக்கும், அதிக அளவுல பிரச்சனைகள் இருந்திருக்கும், இன்ஜுரிஸ் இருந்திருக்கும். ரெடி, இதை காட்டு. இல்ல சார், அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பிரின்சிபல் ரவி, உங்க ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் சார். வாங்க வாங்க. ரவி சார், நீங்க தானே சொன்னீங்க பிளாக்மெயிலர் செவுத்துல எதையோ எழுதி வச்சிருக்காங்கன்னு? எங்க இருக்கு? அதெல்லாம் நான் மொபைலில் கிளிக் பண்ணி வச்சுட்டேன் சார். அவ்வளவு அவசரமாக எதுக்கு இந்த செவத்தை ரீபெயிண்ட் பண்ணீங்க? சார், அதை பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. என் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்லை, காலேஜோட கண்டிஷனும் மோசமாக இருக்குது சார். இதுக்கெல்லாம் மேலே எக்ஸாம் டைம் வேறு நெருங்கிடுச்சு, அதனால தான் ரீபெயிண்ட் பண்ணிட்டேன் சார். சரிங்க, பெயிண்ட் பண்ணது யாரு? அவங்க நம்மளோட ரெகுலர் ஸ்டாஃப் சார். அந்தாலும் எங்கள் காலேஜோட கான்ட்ராக்டர் தான். இப்போ தான் ரீபெயிண்ட் பண்ணார். நான் என்ன நினச்சேன்னா, மற்றவங்க அதை பார்க்கலன்னா வேலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இல்லையா, அதனால தான். நீங்கள் தான் எழுதினதை பார்த்தீங்கல்ல, அப்புறம் ஏன் சார் நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார், நான் பண்ண போலீஸும் வந்தாங்க, அவங்களும் நிறைய விசாரிச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, யாராவது விளையாட்டுத்தனமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் போயிட்டாங்க. உங்க காலேஜோட காரிடார்ல சிசிடிவி ஃபிட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா வாங்க, நம்ம முதல்ல அதோட வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துடலாம். யார் வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும். எல்லா ஃபுட்டேஜையும் நான் பார்த்துட்டேன் சார். அப்புறம் எத்தனை பேர் உள்ளே போனாங்க, வெளியில் வந்தாங்க, அதாவது ப்ரொஃபஸர்லேருந்து பியூன் வரைக்கும் வெளியால் யாரும் உள்ளே வரல சார். சரி, மிரட்டல் விடுறதுக்காக எதுக்கு ஸ்டாஃப் ரூமில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஏன் உங்கள் ரூமில் எழுதி வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா காலேஜோட மெயின் கேட் இருக்குல்ல, அங்கே கூட எழுதி வச்சிருக்கலாமே, ஏன் இங்கே எழுதணும்? இங்க பாருங்க, கண்டிப்பா எவனோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். சார், அபிஜித்,
அபிஜித் என்ன பண்ற? எந்த இடத்துல பிளாஸ்ட் ஆச்சோ அந்த இடம் இந்த இடத்துக்கு கீழே தான் இருந்திருக்கு. இந்த ஜன்னல் ஸ்டாஃப் ரூமுக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு. அண்ட் இந்த விண்டோக்கு ஒட்டினா மாதிரியே இங்க டேபிள் வேற இருக்கு. என்ன சார் நீங்க கிளாஸ் ரூம்குள்ள வரணும்னா ஒழுங்கா இந்த பக்கம் வந்திருக்கலாம்ல. ஆட்டோ நின்னு போயிடுச்சு சார். செக் பண்ணிட்டு இருந்தையா பாமர் எந்த பக்கம் உள்ள வந்திருப்பான்னு தெரியணும்ல. ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு அவன் பிளாக்மெயிலிங் மெசேஜ் எழுதினான்ல. அப்படின்னா சார் இந்த பெஞ்ச் நம்பர் 65ல யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் தான் பாம்பை கீழே போட்டிருக்கான். சரியா இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிருக்கான். அண்ட் நமக்கு அந்த கண்ணாடியோட ட்ரேசஸ், இரும்போட ட்ரேசஸ் ஏன் கிடைக்கல தெரியுமா? அப்படின்னா ஹோம்மேட் பாமா? எக்ஸாக்ட்லி, அது ஹோம்மேட் பாம் தான். இந்த வீட்டில் யூஸ் பண்ற பொருள் இருக்குல்ல, ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒன்றுல பண்ணியிருக்கான். அந்த எவிடன்ஸ் பேக்கெட்குள்ள ப்ளீச்சிங் பவுடர் எப்படி வந்தது? இந்த பவுடர் அங்க இருக்கு பாருங்களேன், பெஞ்ச் மேல இருந்துச்சு. ஆனா சார் பாடியே காணுமே சார். கல்டான ஸ்காலனுக்கு லேபுக்கு கொண்டு போயிட்டு வரு. அது யாரு என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆமா சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க? சார் நான் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் யாரு நம்பர் 65ல உட்கார்ந்துட்டு இருந்தவன்? சார் நம்பர் 65ங்கிறது ஆரனோடது. சார் அவன் ரொம்ப குறும்புத்தனமான பையன் சார். ப்ரொஃபஸருங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் சார். ரொம்ப தொந்தரவு பண்ணுவான் சார். ஆரியன். சரி ஓகே, நம்ம அந்த ஆரியனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஐம் சாரி சார், ஐம் சாரி. வாய மூடு. நீ எதுக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ண? பாம்பு போட்டு காலேஜை நாசம் பண்ணவா? ஏன்டா இதை பண்ண? சார் சார் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, நான் அதுக்கு எந்த வகையிலும் ப்ரிப்பேர் ஆகலை. அது அது அன்னைக்கு நான் பாத்ரூம்குள்ளே போனேன். அப்புறம் பாம்பு போட்டு காலேஜ் அழிச்சிருவேன்னு மிரட்டினியா? சார் நான் என்ன நினச்சேன்னா, அதால் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே பயந்துருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு நினச்சேன். இந்த பாம்பு ரெடி பண்ணுறதெல்லாம் எங்கே இருந்தா கற்றுக்கிட்டேன்? இன்டர்நெட்டில் இருந்தா சார். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் சார். சார் யார் வேணால் வீட்டில் உட்காந்து பாம்பு பண்ணுறதை கற்றுக்கலாம் சார். நானும் அதை தான் பண்ணேன். அப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு கிளாஸ் ரூமில் நான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தியை நீ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாடா ரொம்ப பெரிய நிலைமைக்கு வந்திருப்பியாடா. சார் நான் இதெல்லாம் எக்ஸாம் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் பண்ணேன் சார். நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா கொண்டுட்டல. இல்ல பாஸ், ஆரியனால யாருமே சாகல. நீ என்ன சொல்ற சொல்லுங்க? இவன் காலேஜ்ல பாம்பு பிளாஸ்ட் பண்ணிருக்கான். ஆமா பாஸ், இவன் பாம்பு பிளாஸ்ட் பண்ணது உண்மைதான். அந்த பாம்பு பிளாஸ்ட்னால
ஒரு மர்டர் கேஸ் நம்ம முன்னாடி பூதகரமா வந்து நிக்குது. நீ என்ன சொல்ற சொல்லுங்க? இவன் காலேஜ்ல பாம்பு பிளாஸ்ட் பண்ணிருக்கான். ஆமா பாஸ், இவன் பாம்பு பிளாஸ்ட் பண்ணது உண்மைதான். அந்த பாம்பு பிளாஸ்ட்னால ஒரு மர்டர் கேஸ் நம்ம முன்னாடி பூதகரமா வந்து நிக்குது. பாஸ், நமக்கு அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆன இடத்துல இருந்து ஒரு ஸ்கெல்டன் கிடைச்சதுல, அந்த ஸ்கெல்டன் ஒரு 20 to 22 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையனோட. அந்த பையன் செத்து சரியா 2 வருஷம் ஆகுது. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடியா? இதுல நல்ல வேலை இந்த பையன் போட்ட பாமால அங்க பிளாஸ்ட் ஆச்சுல்ல, பாடி வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா தெரியவே வந்திருக்காது. ஒரு பாடி அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. அந்த மரணம் எப்படி ஏற்பட்டிருக்கும்? அது சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல எந்த எவிடன்ஸுமே இல்ல, வெறும் எலும்பு கூட தான் கிடைச்சிருக்கு. அந்த எலும்புகள்ல கத்தி குடுத்தப்பட்ட அடையாளமும் இல்ல, புல்லட் பட்ட அடையாளமும் இல்ல, எதுவுமே இல்ல. சாரோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுது இதுல? அபிஜித், இந்த மாதிரி கேசஸ்ல கட் ஃபீலிங்க்கு வேலையே இல்ல. எது வேணா இருக்கலாம் பாஸ். ஒருவேளை யாராவது அவன் கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கலாம், இல்லை வேற யாராவது விஷம் கொடுத்து கூட கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட இருந்திருக்கலாம். யாராவது அவனை உயிரோட மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் பாஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாலிட் பாயிண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. இதை பாருங்க, இங்க இது யாருன்னு தெரியுதா? ஆமாம் சார், இந்த காலேஜில் பிரின்சிபல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கோச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கெமிஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணும்னு. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரியில் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரொம்ப பிரில்லியன்ட் சார். அப்புறம் நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியட் அவார்ட்ஸ் 2015 2 வருஷம் முன்னாடியா? ஆமாம், அவன் ஜெயிச்சு அவார்டு வாங்கினான். சோலன்கி சொன்னதை வச்சு பார்த்தா அர்த்தோட மரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ யாருமே சொல்லியா அர்த் எங்கே போயிட்டான், அப்படியே மாயமா மறைஞ்சிட்டான்னு ரிப்போர்ட்டாவது ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல? எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லலை. யாரோ சொன்னாங்க இவனுக்கு இவங்க அப்பாவுக்கும் சரியாக ஒத்து போகலைன்னு, அதனால எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க. சார், அவன் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தான் சார். படிப்பில் பெரிய கில்லாடியாக இருந்தான். படிச்சுட்டு நம்ம காலேஜ் கெமிஸ்ட்ரி லேபில் அசிஸ்டண்ட்டாக கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்காக கிடைச்ச சம்பளம் இருக்குது பாருங்க, அதை கூட அவன் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டான். சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தான். ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக அவன் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தானா? அடிக்கடி சொல்லுவான், ஏதாவது எஸ்ஜியோடு சேர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவான். ஹலோ சார், மை செல்ஃப் பிரணாப், காலேஜோட சேர்மன் அண்ட் லோக்கல் கார்பரேட்டர். இன்ஸ்பெக்டர், நான் கேள்விப்பட்டேன் ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு, சூசைட் பாம்பராமே. இல்ல, எந்த சூசைட் பாம் அட்டாக்கும் இல்ல, ஒரு மர்டர் நடந்திருக்கு. கொலையா? ஆமா சார், அந்த கொலை 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்களோட ஸ்டூடெண்ட் தான் சார், அவன் ஆர்த், அவனை தான் கொலை பண்ணியிருக்காங்க. காட். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த காலேஜை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், ஐ ரெக்வஸ்ட் யூ, இந்த கேஸை சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. அண்ட் எஸ், உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இப்போதைக்கு எங்களுக்கு அர்த்தோட வீட்டு அட்ரஸ் மட்டும் வேணும். சார், அவன் ரொம்ப கோவமாக இருக்கான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் சார். அவனுக்கு இன்னும் கோவம் தனியிலன்னு நினச்சேன். என்னைக்காவது கோவம் தணிஞ்சதுன்னா அவனாவே வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சேன் சார். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க 2 பேருக்கும் நடுவுல கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம் சார். அது உண்மைதானே? ஆமா சார். ஆனா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார், இதுல பெரிய அளவு தப்பு என்னோட தான். நான் எப்போ அவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்கிட்டதே இல்லை. அது அவன் எப்போ வீட்டை விட்டு போனான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 12, 2015 காலேஜிலேருந்து வரேன்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னு அவனை பார்க்கவே இல்லை சார். நீங்க ஆர்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனை பத்தி விசாரிச்சிங்களா? ஆமா சார், விசாரிச்சு பார்த்தேன். ஆனா யாருக்குமே அவனை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியவே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் லோக்கல் நியூஸ் பேப்பர்லனா அவன் காணாம போன நியூஸை போட்டான் சார்.
ஆனா பாருங்க, அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்க அர்த்தோட ரூமை கொஞ்சம் பார்க்கலாமா? சார், இதான் ஆர்த்தோட ரூம். இங்கேருந்து நான் எதையும் எடுக்கவே இல்லை சார். உங்கள் விசாரணைக்கு தேவைப்பட்டா இங்கேருந்து நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதனால் ஆர்த்தோவை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிக்க நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாம் கெமிஸ்ட்ரியோட நோட்ஸ் தான், இதெல்லாம் நமக்கு புரியாது. இதெல்லாம் டாக்டர் சார் கிட்ட அமுச்சு வச்சிடலாம், அவர் பார்த்து ஏதாவது சொல்லட்டும். இங்க ஏதாவது போட்டோகிராஃப் இருக்குல்ல? காலேஜோட பிரின்சிபல் கூட இந்த 4 பேர் நிக்கிறாங்க. இந்த 4 பேர் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? ஆமாம், இவங்கெல்லாம் ஆர்த்தோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க சார். துஷார், லோகேஷ், வீர், குஷேல். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த காலேஜில் படித்தாங்க. அதே சமயம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட. அப்படியா? நாங்கள் அவங்கள பார்த்து பேசுகிறோம், நீங்கள் அட்ரஸ் கொடுங்க சார். இதோ தரேன். August 2015 சில நாட்கள் முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன நடந்துச்சு? சார், எக்ஸாக்ட்டா எனக்கு அது எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு 6th ஆகஸ்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே. அப்படியா? அப்புறம் நான் அன்னைக்கு கூட அர்த்த பார்த்தேன். அவன் வாட்ச்மேன் கிட்ட எதுக்கோ பணம் கொடுத்தான். அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஏதோ வாங்கினான். கேட் கீப்பர் கிட்டியா? எங்கள் காலேஜில் கேட் ஏவோட வாட்ச்மேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சார், முன்னாடி 2 பல்லு கேப் இருக்கும். அதனால் நாங்கள் எல்லாரும் அவனை கேட்வே பீப்பர் தான் கூப்பிடுவோம் சார். அவன் உண்மையான பேர் என்னப்பா? அது தெரில சார். அது இத்தனை வருஷத்துக்கு நடுவில் நான் உங்கள் பேர் கேட்டது கூட இல்லை. ஆமாம் சார், நாங்கள் கேட்வேன்னு தான் சார் கூப்பிடுவோம். வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா சார், 6th ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்த் வாட்ச்மேனோட சண்டை போடுறத நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு நீங்க எல்லாரும் போலாம். தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். கிளம்புங்க. உனக்கு என்ன தோணுது? அந்த செக்யூரிட்டி தூக்கிடலாம் சார். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. சார், அந்த அர்த்து அந்த வாட்ச்மேன் கிட்ட இருந்து என்ன வாங்கியிருப்பான்? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு விசித்திரமா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியும். ஹர்த் இறந்துட்டான். என்னது? அர்த்து இறந்துட்டானா? அது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லு? ஏன்னு தெரியல சார், ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு முதல்ல தெரியும், அதாவது ஹர்த் இந்த உலகத்துல இல்லைன்னு. உன்னுடைய இந்த கட் ஃபீலிங்ஸ்க்கான காரணம் இருக்கு சார். இதை பாருங்க, ஃப்ரெண்ட் புக்கில் அர்த்தோட ப்ரொஃபைல், இதில் இருக்க பிக்சர்ஸ், அப்புறம் போஸ்ட். 12th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை அவன் போஸ்ட் பண்ணா. நான் அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு ரிப்ளை எதுவுமே வரல. ரிப்ளை வரலன்னு உடனே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம், செத்து போயிட்டானே. ஐ நோ இட்ஸ் வியர்ட், ஆனால் அர்த்த என்னோட எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவான். இன்ஃபேக்ட் எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் மெசேஜ் பண்ணுவான். ஆனால் 12th ஆகஸ்ட் அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வரல. நோ அஃபென்ஸ், நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது நீங்களும் அர்த்தம் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் எங்களோட ரிலேஷன்ஷிப் நட்பை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த எல்லா பிக்சர்ஸும் அவனோட ப்ரொஃபைல்ல இருந்து வேற யாரோ போட்டுட்ருக்காங்க? அப்படியே இருக்கலாம். இல்லை, அது எப்படி நடந்திருக்கும்? நாம தான் மொபைல் கம்பெனியில் கிராஸ் செக் பண்ணிட்டோமே. அர்த்து எந்தெந்த போட்டோஸை எங்கெங்க என்னன்னைக்கு அப்லோட் பண்ணானோ அது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிட்டோம். எல்லாமே சரியா தான் இருக்கு. மொபைல் கொஞ்ச நேரம் தான் ஆன் ஆயிருக்கு. அவன் லொகேஷன் போட்டு அதே இடம் தான். எல்லாமே ஒன்று தானே. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆனா என் மனசு சொல்லுது, அதாவது அர்த்த எங்கேயுமே போல, அதாவது அவன் காலேஜை தாண்டி வெளியில எங்கேயுமே போல. சார், இங்கே பாருங்க. குஷி சொன்னது சரிதான் சார். அர்த்த எங்கேயுமே போகல. அது எப்படி நடந்திருக்கும்? சார், நான் எல்லா ஃபோட்டோஸோட ரிவர்ஸ் இமேஜை செக் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா ஃபோட்டோல
டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருமா என்ன? ஆமாம் சார். அதாவது நம்ம எந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் போட்டாலும் நமக்கு அந்த ஃபோட்டோஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தாங்க, எத்தனை மணிக்கு எடுத்தாங்க, எல்லாமே. ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் யாராவது கோல்மால் வேலை பண்ணா, டேம்ப்ளிங் பண்ணா நமக்கு ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தெரிஞ்சிடும் சார். அப்புறம் சார், அடுத்து ஆகஸ்ட் 12க்கு அப்புறமா எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணானோ நான் அதோட ரிவர்ஸ் ஃபோட்டோவை செக் பண்ணேன். நீங்கள் பாருங்கள் சார், எனக்கு கிடச்சிருக்கு. போட்டோ அதேதான், அதே லொகேஷன் தான், அதே ஆளுங்க தான். ஆனா அர்த்தோட இடத்துல வேற எவனோ நின்னுட்டு இருக்கான். அவனை ஓரம் கட்டிட்டு அவன் இடத்துல அர்த்தோட முகத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். எக்ஸாக்ட்லி. அப்படின்னா அர்த்தம் எந்த இடத்துக்கும் போனது இல்லை இல்லையா? இது எல்லாமே காலேஜுக்கு வெளியே. பாவண்டா அவன். ஆகஸ்ட் 12, 2015 இறந்துட்டான். ஆனா எப்படி மச்சான் இறந்திருப்பான்? அது அந்த கேட்வே வாட்ச்மேன் தான் சொல்லணும். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். சார், பிரின்சிபல்கிட்ட பேசிட்டேன் சார். அவனோட ஒரிஜினல் பேரு சைலேஷ். சார், ஆகஸ்ட் 12, 2015 அன்னைக்கு அர்த் சைலேஷ்க்கு எதிராக காலேஜ் போர்டில் அவன் ட்ரக் விற்கிறான்னு எழுதி வச்சிருக்கான். அது சுகர் ஐ ட்ரக். 15 ஆகஸ்ட்ல இருந்து அவனை வேலை விட்டு தூக்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த சைலேஷுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. அர்த்தோட மரணத்துக்கு அப்புறம் காலேஜ்காரங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணலையே போலீஸ்ல? இல்ல சார், பிரின்சிபல் இறக்கம் காட்டி மன்னிச்சிட்டாராம். சைலேஷ் ஒரு ஏழை பையன், ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு விட்டுட்டேன்னு சொல்றாரு. அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சதா? சார், சைலேஷோட வீட்டு ஆளுங்க இங்கேருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட சைலேஷ் கடந்த 2 வருஷமா பேசவே இல்லையா. அவங்களே அவனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சைலேஷ் ட்ரக்ஸ் விற்கிறான்ட்டு. அவங்க யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு அவனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னு. அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான்னு நினைச்சிருக்காங்க. என்னங்க ஃபேமிலி அது? அவனை பார்க்க முயற்சி கூட பண்ணலையா? 2 வருஷமாச்சு அவன் காணாம போய். ஒரு முறை கூட வீட்டு ஆளுங்களை காண்டாக்ட் பண்ணலையா? வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா 2 வருஷமா அவன் வீட்டுக்கே போலியே. அப்போ அவன் எங்க போயிட்டான்? தயா, எனக்கு தெரியும் சைலேஷ் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். சார், கிடைச்சிருச்சு சார், பாருங்க. சார், இந்த பாடி மொத்தமாக ஸ்கெலிட்டனாக மாறிடுச்சு. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதான் டாக்டர் சலங்கி இருக்கார்ல. இந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டாக்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை மச்சான். இந்த ஸ்கெலட்டனே நமக்கு அடையாளத்தை ஃபுல்லாக சொல்லுது. அங்கே பாரு, பல்லுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. காலேஜோட வாட்ச்மேன் அந்த சைலேஷ் தான். சார், ஆச்சரியமா இருக்கு. பார்க்கிங் லாட்ல 2 பாடியை புதைச்சிருக்காங்க. ஆனா யாருக்கும் எதுவும் தெரியலன்றாங்க. என்ன சொல்ற? யாருக்காவது ஒருத்தருக்காக தெரிஞ்சிருக்கணுமே. இவங்கள யார் இது? பார்க்கிங் லாட்ல இதை புதைச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள 2 பாடிஸ் கிடைச்சிருக்குது. உங்க யாருக்குமே தெரியலன்னு சொல்றீங்களே? இல்லை சார். இங்க பார்க்கிங் லாட்ல வேலை செஞ்சாங்களே ஏதோ அதெல்லாம் எப்போ பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காட்டுங்க.
சார் இது ஆகஸ்ட் 7, 2015. 2 வருஷம் முன்னாடியா? அப்பதான் மச்சி அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு 4-5 டேஸ்ல. இப்போ யார் இந்த வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுங்க. இதை எல்லாத்தையும் மூடி மறைக்க தான் உள்ள பாடிஸ் கூட இருந்தது தெரியாம நீங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? இந்த வேலையில யாருங்க பார்த்தாங்க? ஆதர்ஷ் எங்கள் காலேஜோட கான்ட்ராக்டர் தான். எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சான். அந்த கான்ட்ராக்டர் தான் ஆஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணாரா? ஆமாம். யா இந்த பார்க்கிங் லாட் அப்புறம் மண்ணு போடுற வேலையெல்லாம் அவன் தான் செஞ்சான். அந்த ராம் ஆதர்ஷ் எங்க தங்கியிருக்கான் இப்போ? வீடை பத்தி அம்மாப்பிள்ள எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கான் அவன். ஒரு கான்ட்ராக்டருக்கு இவ்வளவு பெரிய வீடா? ஹலோ பிரதர், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்ன சொல்றது தம்பி, எனக்கு வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. பாருங்க, நேற்று வரைக்கும் இவர் ரொம்ப நல்லா இருந்தார். இன்னைக்கு திடீர்னு இப்படி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. ஆக்சிடென்ட்? ஆக்சிடென்ட்டா? முதல்ல அர்த்து, அப்புறம் சைலேஷ், இப்போ இவன் மட்டும்தான் மச்சான் இந்த கேஸ்ல கடைசியா இருக்க சாட்சி. எவனோ பிளான் போட்டு தூக்கியிருக்காண்டா. இது தற்செயலா நடந்த விஷயமா இருக்காது. இந்த கேஸை நம்ம விசாரிக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. தான் உயிரை காப்பாற்ற இவனை கொண்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் அவன் கண்டிப்பா காலேஜ் சேர்ந்த ஆளா தான் இருக்கணும். அவனை ட்ரேஸ் பண்றதுக்கு காலேஜ் ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் தயா. சார், காலேஜோட ஃபைனான்ஷியல் ஹிஸ்ட்ரி ரொம்ப க்ளீனாக இருக்குது சார். ஃபீஸ் வாங்குறதுலையும் டொனேஷன் வாங்குறதுலையும் எல்லாமே பக்காவாக இருக்காங்க. சார், ஆர்டிகல் கிடைச்சிருக்கு சார். ஆகஸ்ட் 3, 2015 அன்னைக்கு ஏகே ஸ்டோன்பிரிட்ஜ் காலேஜோட கெமிஸ்ட்ரி லேப்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு வித்தியாசமான சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அநேகமா ஏதாவது கெமிக்கலோட ரியாக்ஷனா இருக்கலாம். சார், அந்த விஷயம் அத்தாரிட்டிஸ்க்கு கூட தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 ரியாக்டிவ் கெமிக்கல்ஸை தப்பா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் எஃபெக்டா இத்தனை பேரை பாதிச்சிருக்கு? சான்ஸ் இருக்கு அபிஜித். ஒரு சில கெமிக்கல்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஏற்படும். அதாவது நைட்ரஜனைட். பாஸ், அந்த கெமிக்கலை நான் நல்லா வெரிஃபை பண்ணிட்டேன். இதில் எனக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் தெரிய வந்தது. ஆகஸ்ட் 10, 2015 வருஷம் அவன் தன்னுடைய கெமிக்கல் ஜோனலில் ஸ்பெஷலாக ஏதோ எழுதியிருக்கான். என்னது? ஆர்ட்ஸ் கெமிக்கல் லேபில் சுகர் ஹை சம்பந்தமாக டெஸ்டிங் பண்ணிட்டு அதோட ஹை ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கான். சுகர் ஹை இது கெமிக்கல் பாஷையில் 99 கூட சொல்லுவாங்க. இது ஒரு விதமான எக்ஸ்பென்சிவ் ட்ரக். அது ஒரு விதமான போதையை கொடுக்கும். சார், அந்த அர்த்து சுகர் ஹைக் டெஸ்ட் எதுக்காக பண்ணாங்க? ஒரு நிமிஷம் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கலாம். 3 ஆகஸ்ட் 2015 ஸ்டோன்பிரிட்ஜ் காலேஜில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மயக்கமாயிட்டாங்க. 6 ஆகஸ்ட், அதாவது 6ஆம் தேதி, குஷி, அர்த், சைலேஷ் கிட்ட இருந்து சுகர் ஹை ட்ரக்ஸை வாங்குறத பார்த்துருக்கான். ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலேஜோட பார்க்கிங் லாட் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி அர்த் சுகர் ஹை கெமிக்கல் லேபரட்டரியில டெஸ்ட் பண்றான். ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலேஜ் போர்டுக்கு தெரிய வருது அந்த சைலேஷ் காலேஜ்ல ட்ரக்ஸை விற்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் 12, 2015 அன்னைக்கு சைலேஷ வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் அதே நாள் அன்னைக்கு, அதாவது 12 ஆகஸ்ட் அன்னைக்கு அர்த் கொலை செய்யப்பட்டிருக்கா. முடிஞ்சிருச்சா? இதுல இருந்து என்ன புரிஞ்சுது சார்? இப்போ இந்த ஃபுல் கதையும் புரிஞ்சிடுச்சு சார். கெமிக்கல் லேபுக்குள்ளேயே வச்சு எவனோ ஒருத்தன் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கான். உனக்கே எப்படி தோணுது? சோலனுக்கு தோணல, அதுதான் உண்மை. எவனோ ஒருத்தன் இருக்கான் காலேஜ் லேப்ல சுகர் ஹை ட்ரக்ஸை தயார் பண்ணிருக்கான். அது ஒரு ராத்திரியில யாருமே இல்லாத டைம்ல அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தது காலேஜுடைய வாட்ச்மேன் சைலேஷ். அப்புறம் அந்த ட்ரக்ஸை சைலேஷ் வந்து காலேஜ்லேயே வித்துருக்கான் சார். அதனால தான் 3ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் லேப்லேயே மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கு முன்னாள் நாள் ராத்திரி ட்ரக்ஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சில திங்ஸ் எல்லாம் சரியா க்ளீன் பண்ணல போல இருக்கு சார். அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த அத்தைக்கு மட்டும் என் சந்தேகம் வந்துச்சு. என்ன சார், அர்த் லேப்ல அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அவன் பார்த்துருக்கலாம்.
ஸ்டோர் ரூம்லேருந்து கெமிக்கல்ஸும் லேப்லேருந்து திங்ஸும் காணாமல் போயிருக்குன்னு. அதனால அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததில்ல, அப்போ அவன் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. லேபை யாரோ மிஸ்யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு. பத்தாம் தேதி அன்னைக்கு லேப்ல இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கான் சார். என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது உண்மையாவே ட்ரக்ஸா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. டெஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் நோட்ல பர்ஃபெக்டா எழுதிட்டு இருக்கான் சார். எப்போ அந்த விஷயம் அர்த்துக்கு தெரிய வந்துச்சோ சுகரை ஒரு ட்ரபுள்ன்ட்டு அப்போ அவன் காலேஜ் போர்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். அப்புறம் இந்த விஷயம் ட்ரக்ஸை தயாரிச்சவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதனால அர்த்த கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலேஷையும் கொண்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு எந்த விட்னஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. என்ன சார், யார் சார் அப்படி பண்ணிருப்பா? யாராவனா இருக்கலாம். யாருக்கு கெமிஸ்ட்ரி விஷயத்துல ரொம்ப நாலேஜ் இருக்கோ அப்புறம் அவன் லேபுக்கு வந்துட்டு போறனா இருக்கணும். சார், பிரின்சிபல் ரமேஷ். அதனால தான் அவங்க யாருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல சார். கெமிஸ்ட்ரி நாலேஜ் லோகேஷ், உஷார் அப்புறம் இன்னொருத்தருக்கும் இருந்துச்சு. எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ்க்காக பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்கல்ல, அதுவும் ஸ்டூடெண்ட் லோனும் இல்ல ஸ்காலர்ஷிப்பும் இல்லாம. இவ்வளோ காசு எங்க இருந்து வந்திருக்கும் சார்? அவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்கலாம் சார். அப்படி இல்லைன்னா ஒருவேளை எங்கேயாவது வெளியில லோன் வாங்கியிருக்கலாமோ? எது வேணா நடந்திருக்கலாம். இவங்களா இருக்கலாம், இல்ல வெளியாளா கூட இருக்கலாம். யாருமே நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிட முடியாது. இன்னொரு விஷயம், அதாவது உங்களுக்கு குஷி மேல நம்பிக்கை இருக்கா சார்? ஏன் தயா? இல்ல சார், அப்படி இருந்தா குஷி நம்புறதுக்கு தகுதியான ஆளுன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான்? அர்த், சைலேஷ் அப்புறம் இந்த இன்னொருத்தன் இருக்கான்ல, 3 பேருமே இறந்துட்டாங்களா? ஆனா ஒரு ரகசியம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கணும்னு நினைச்சேன்னா, அப்படி தெரியணும்னா இன்னைக்கு ராத்திரி காலேஜ் பார்க்கிங்க்கு 1 crore வரணும். இந்த மெயிலை பார்த்ததுக்கு அப்புறம் கொலைகாரன் சும்மா நடுங்கி போயிடுவான். அவனை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைப்பான். சார், ஐம் ஷூர் ராத்திரி அவன் கண்டிப்பா வருவான். விட்னஸை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணவும் செய்வான். அதனால தான் சார் சொல்றேன், இந்த விஷயத்தினால குஷி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது இல்லையா? முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்த்தா அவன் அங்க வரமாட்டான். அந்த காலேஜை சார்ந்தவனா நமக்கு ஒரு ஆள் வேணும் சார். அவனை பார்த்தா தான் அவனுக்கு நம்பிக்கை வரும். இவனுக்கு அவனை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கலாம் தோணும். குஷி, உனக்கு பயமே வேண்டாம். எங்க டீம் ஃபுல்லா அங்கதான் இருப்பாங்க. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். இது ஜிபிஎஸ் மைக்ரோசிப். இது உங்ககிட்டே வச்சுக்கோ. நாங்க உன்னை ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். சார், நீங்க யாரையாவது பாத்தீங்களா? இல்லை, என்ன யாரை காணும். பயப்படாத, அலர்ட்டாரு, அவ்வளோதான். நீ பயப்படவே வேண்டாமா, தைரியமா இரு. நாங்க இங்கே தான் இருக்கோம். ஓகே ஓகே சார். என்ன பங்காஜ், ஒருவேளை அவன் அதை மெயில பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம யாருக்கு மெயில் அனுப்பணுமோ கொலைகாரன் அவங்கள ஒருத்தனா இல்லாம. குஷி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். உங்களுக்கு வேறு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். புரியவே மாட்டேங்குது மச்சான். மெயில படிச்சுட்டு ஒரு ஆள் அங்க வரல அப்படின்னா
பூர்வி அந்த லொகேஷன் செக் பண்ணுமா. அந்த குஷி எங்க இருந்தாலோ அங்க பக்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு படி. அந்த ராமாதோஷோட டீட்டெயில் எடுமா. அவன் எப்படி இவ்வளோ பணக்காரனா இருக்கான்? கொலகாரம் ஒரு வேளை பிளாக்மெயில் பண்ணிட்டானோ? நீ அப்படியா சொல்ற? அப்படின்னா பணம் எப்படிடா வரும்? ஃப்ரெடி, நீ ஃபுல்லா அக்கௌண்ட்டை செக் பண்ணு. பணம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாரு. சரிங்க பாருங்க, நேத்து ராத்திரி துஷார், லோகேஷ் அப்புறம் வீரோட லொகேஷன்ஸ் காலேஜுக்கு அக்கம் பக்கத்துல தான் இருந்திருக்கு. சார் அவங்க 3 பேர் சேர்ந்து தான் ட்ரக்ஸை தயாரிச்சிருக்காங்க. இவங்க 3 பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா எடுத்துரு. சார் ஒருவேளை இவங்க அங்கதான் இருந்தாங்கன்னா ஏன் பார்க்கிங் லாட்டுக்கு அவங்க வரல? ஒருவேளை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்கள பிளாக்மெயில் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருப்பாங்க. ஒருவேளை அவனுங்க குஷியை பார்த்துருப்பானுங்களா? அவ உயிருக்கு ஆபத்து. ஃபோன் போடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நினைச்சேன். ஸ்விட்ச் ஆஃப்? சார் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்கா. நீட் a break, going on a holiday. அவளோட ஃபோன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது அந்த ட்ராக்கர் நீ அவட்ட கொடுத்தல, அதை வச்சிருப்பால, அதை வச்சு லொகேஷனை பிடி. எங்க இருக்கான்னு பாரு. சார், இந்த ராம் ஆதர்ஷ் அவனோட கதையை ஃபுல்லா எடுத்துட்டேன் சார். ஆகஸ்ட் 2015க்கு அப்புறமா அடுத்து சாருக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கிடைச்சிருக்கு சார். அதனால தான் சார் பெரிய பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கொடுத்தது ஒரே ஒரு ஆள் தான், பேரு பிரணவ். இன்னொரு ஆச்சரியம் சார், காலேஜோட சேர்மனே அந்த ஆள் தான் சார். சார் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பிரணவ் துஷாரோட அங்கிள். மை காட். அப்படின்னா துஷாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த காலேஜ்ல ட்ரக்ஸ் தயாரிக்கிறானுங்க. பிரணவ் அவங்களுக்கு ஷேர் கொடுத்துட்டு இருக்கான். அதனால இப்போ அவங்க குஷியை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க போல இருக்க. சார் லொகேஷன் எங்கன்னு தெரிஞ்சிச்சு. எங்க பாரு. சார் ஏதோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு அங்கே நின்னுட்டா. சிமெண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குஷி உயிர் இருக்கா பாரு. சார் இவ உயிரோட தான் இருக்கா. குஷி, அவனுங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை தயா. அவனுங்க போட்டோஸை போலீஸ்க்கு ஷேர் பண்ணிடலாம். கண்டிப்பா மாட்டுவானுங்க. அந்த 3 பேர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சாகணும். அவன் தான் அந்த 3 பேரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். பிரணவ், நீங்களா? ஆமாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்னை தேடி வரலான்னு அன்னைக்கு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு? ஆஃப் கோர்ஸ் ஐ ரிமெம்பர். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, இட்ஸ் ஓகே. இங்கே எதுவும் கேட்க வரல. ஒரு பேட் நியூஸ் சொல்ல வந்தேன். பேட் நியூஸ்? ஆமா, அந்த அந்த பொண்ணு இருக்கால குஷி, அவ தப்பிச்சிட்டாங்க. குஷி? யார் குஷி? ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் இவ்வளோ நர்வஸா இருக்கீங்க? உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லைல்ல? ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா? இல்லனா சாரோடைய ஞாபக சக்தியை ஷார்ப் ஆக்கிறதுக்காக உங்களுக்கு மெமரி பவர் கேப்சூல் தரவா? பாஸ், வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க அந்த பொண்ணை உயிரோட புதைச்சிட்டீங்கல்ல? ஆர்த்தரையும் சைலேஷையும் புதைச்சிங்களே, அதே மாதிரி. குறைஞ்சபட்சம் உங்கள் ஷூஸில் இருக்க சிமெண்ட் அது கிளியர் பண்ணிக்கலாம்ல?
சிமெண்ட் பிளாக்ல போட்டு தானே அந்த பொண்ணையே புதைச்சிருக்கீங்க. அந்த பொண்ணை நாங்கள் காப்பாத்திட்டோம். சொல்லு மேன். பிரணவ், இதை சொல்லணுமா? நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருந்துச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் நான் தேர்ந்தெடுத்தேன். வெளியிலேருந்து கொண்டு வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் விற்க விரும்பலை. அதாவது நீ சொந்தமாக ட்ரக்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டல இந்த காலேஜோட லேப்ல. அப்புறம் அதை விற்கிறதுக்கான வேலையை கொடுத்தது காலேஜுடைய வாட்ச்மேன் சைலேஷுக்கு இல்லை? இப்போ உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்ததும் நீ அவனை கொண்டுட்டல, சைலேஷும் கொண்டுட்ட. அப்புறம் எந்த விட்னஸும் இருக்க மாட்டாங்க இல்லையா? நீ என்ன நினைச்ச? அர்த்தோட ஃபோனை அங்கேயும் இங்கேயும் அனுப்பி வச்சுட்டா போலீஸ் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா? இந்த அர்த்தோட மொபைல் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்த கில்லாடி எவன்டா அது? ஓஹோ, மீசக்காரன் பார்த்தானா? சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு சாருக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஊர் ஃபுல்லாக பொறுக்கிட்டு இருந்தால. ஆனால் தப்பு பண்ணவன் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரிடா, காவல்துறை கிட்ட கண்டிப்பாக அவன் ஒரு நாள் மாட்டிப்பான். உள்ளே போலாமா? 3 பேருக்கும் செல்லு ரெடி ஆயிடுச்சுடா. அப்புறம் கூடிய சீக்கிரம் உன்னோட மருமகன் துஷால், அப்புறம் உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் அப்புறம் வீர், அவங்க 2 பேரும் உயரத்துக்கு வந்துடுவாங்க.